This video is sponsored by Mode Shopping app. இன்றைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே, அதாவது உயர ரத்த அழுத்தத்துக்கான தினம். இந்த நாள் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த நாளை கடைபிடிக்கிறோம். இதில் பொதுவாக ரத்த அழுத்தம் 120 180, அதாவது டயஸ்டாலிக்கும் சிஸ்டாலிக்கும் 120/80 அளவுக்கு நார்மல். இப்போ 130 140 வரைக்கும் சிஸ்டாலிக் பிபி இருந்தாலே நீங்கள் அந்த ஹைப்பர் டென்ஷன் டைப் 1 கேட்டகரியில் வந்துடுவீங்க. 140க்கு மேலே இருந்தால் டைப் 2 கேட்டகரியில் வருவீங்க. ஸோ அப்போ நமக்கு மருந்து தேவைப்படுகிறது. இதில் பொதுவாக ரத்த அழுத்தத்தை நேச்சுரலாக எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உப்பு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அதனால உப்பு ஒரு நாளைக்கு 4 to 5 கிராம் மாத்திரமே எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் இந்த சிப்ஸு, இந்த எண்ணெய் பண்டங்கள், இதில் எல்லாத்துலேயும் உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவாங்க. சில பேருங்க தயிரோடு சேர்த்து உப்பு சாப்பிடுவாங்க, சில பேருங்க ரசத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி உப்பு கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால உப்பு கண்டென்ட் ஒரு நாளைக்கு 4 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ் அடிக்குவேட் ஆனது. ஸோ அதை மாத்திரமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உப்பு கம்மி பண்ணாலே ரத்த அழுத்தம் நல்லாவே கம்மியாயிரும். அது மாத்திரம் இல்லாமல் எடை அதிகமாக இருக்கிறவர்களுக்கு கட்டாயம் ரத்த அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடையை குறைக்கிறதுக்கும் ஐடியல் வெயிட், அதாவது உங்க உடல்நிலைக்கும் உங்க ஹைட்டுக்கும் தேவையான வெயிட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த உடல் எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரத்த அழுத்தத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பும், ரத்த அழுத்தம் வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இது மாத்திரம் இல்லாமல் ஆல்கஹால் கன்சப்ஷன், குடிக்கிறதுனால ரத்த அழுத்தம் இன்னும் அதிகமாகும். நார்மலாக குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லிமீட்டர்லேருந்து 20 மில்லிமீட்டர் வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால கொழுப்பு நிறைய சேர்றதுனாலையும், அதனால இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளமும் வர்றதுனாலே ரத்த அழுத்தங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ அதனால ஆல்கஹால் இன்டேக்கை முற்றிலும் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்த முடியலனாலும் முன்னாடி குடிக்கிறதோட கம்மியாவது குடிக்கணும். அதை பண்ணீங்கன்னாலும் ஸ்மோக்கிங் அதே மாதிரி அதை குவிட் பண்ணா கூட இந்த மாதிரி ரத்த அழுத்தத்தில் மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு திருப்பி ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ், ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் மற்றும் ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது இந்த கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸுகள், அதாவது சைக்கிளிங், ஜாகிங், த்ரெட்மில்ல நடக்கிறது. ஸோ இது போன்ற எக்ஸசைஸுகளை நீங்க செய்தாலே உடற்பயிற்சி மூலயமாக கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரைக்கும் உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த 4 பழக்கங்களை கட்டாயம் கடைபிடித்தாலே மாத்திரையிலிருந்து தப்பித்து மாத்திரை இல்லாமையே உங்க ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ரத்த அழுத்த நாளன்று இதை 4ஐயும் கடைபிடிப்போம் என்று நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ரத்த அழுத்தத்திலிருந்து நம்மளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.